Hi students, 12th standard business maths exercise 7.1 question number 6. தயாரிக்கப்படும் பொருட்களில் 5% குறைபாடுள்ளவை. சமவாய்ப்பு முறையில் 20 பொருட்கள் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது 3 மட்டும் குறைபாடுள்ளதாக, குறைந்தபட்சம் 2 பொருட்கள் குறைபாடுள்ளதாக, 4 மட்டும் குறைபாடுள்ளதாக இருப்பதற்கான நிகழ்தகவினை காண்க. மேலும் சராசரி மற்றும் மாறுபாட்டினை கண்டுபிடி. If 5% of the items produced turned out to be defective, then find out the probability that out of 20 items selected at random, there are subdivision 1 exactly 3 defectives, subdivision 2 at least 2 defectives, subdivision 3 exactly 4 defectives, subdivision 4 find the mean and variance. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அதுல 5% டிஃபெக்டிவா இருக்குது, அதாவது குறைபாடு உள்ளதாக இருக்குது அப்படின்னு இந்த கொஸ்டின்ல க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒரு க்ளூவை கொடுத்துட்டு இந்த ஐட்டம்ஸ்ல சாம்பிளுக்கு ஒரு 20 ஐட்டம்ஸை சூஸ் பண்ணிட்டு அதுல எக்ஸாக்டா 3 டிஃபெக்டிவ்ஸ், அட்லீஸ்ட் 2 டிஃபெக்டிவ்ஸ், எக்ஸாக்ட்லி 4 டிஃபெக்டிவ்ஸ் இந்த கண்டிஷனுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் மீன் அண்ட் வேரியன்ஸையும் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா டிஃபெக்டிவ் அப்படின்ற ஒரு க்ளூ வேர்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது குறைபாடு உள்ளவை அப்படின்னு இங்கே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாவே ஒரு ப்ராபபிலிட்டி ப்ராப்ளம்ல டிஃபெக்டிவ், நான் டிஃபெக்டிவ் இந்த மாதிரி க்ளூ வேர்ட்ஸ் வந்ததுனாவே அதை பைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த கொஸ்டின்ல சொல்லியிருக்க ப்ராடக்ட்ஸ் எய்தர் டிஃபெக்டிவா இருக்கணும் இல்லைன்னா நான் டிஃபெக்டிவா இருக்கணும், அதாவது குட் கண்டிஷன்ல இருக்கணும். அதாவது எய்தர் குறைபாடு உள்ளதா இருக்கணும் இல்லைன்னா குறைபாடு அற்ற ஒரு பொருளா இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டே விஷயத்தை மட்டும் இங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஜென்ரலாவே இந்த மாதிரி ரெண்டே விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை நம்ம பைனாமியல், ஈருறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு பைனாமியல் கண்டிஷன். அதனால பைனாமியலுக்கான ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணிக்கலாம். சின்ஸ் பைனாமியலுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா P of x equal to x which is equal to NCX P power x Q power n minus x. இப்போ இந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா n வேல்யூ, p வேல்யூ அண்ட் தென் q வேல்யூ இந்த 3 வேல்யூஸ் இருந்தாவே போதும். கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு 20 ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எவ்வளோ ஐட்டம்ஸை சாம்பிளுக்கு செலக்ட் பண்ணிக்கிறாங்களோ அதை தான் n வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். சின்ஸ் n is equal to 20 and then p பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் தான் நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் p வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பிகாஸ் ஜென்ரலாகவே ப்ராபபிலிட்டி வேல்யூவை எதுக்காக கேட்குறாங்களோ அதை தான் நம்ம p வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸை p அப்படின்னு எடுத்துக்குவோம், நான் டிஃபெக்டிவை q, அதாவது p உடைய ஆப்போசிட் q அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா டோட்டலா 5% டிஃபெக்டிவா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ p யோட வேல்யூ 5%. ஸோ டோட்டல் வேல்யூல 5% டிஃபெக்டிவா இருந்தது அப்படின்னா ரிமைனிங் 95% குட் கண்டிஷன்ல இருக்கும், அதாவது நான் டிஃபெக்டிவா இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா q ஓட வேல்யூ. q is equal to 95%. இது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்ததுனால ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது டோட்டல் ப்ராடக்ட்ஸில் 5% டிஃபெக்டிவா இருந்தது அப்படின்னா ரிமைனிங் 95% ப்ராடக்ட்ஸ் குட் கண்டிஷன்ல இருக்கும். ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணி தான் Q ஓட வேல்யூ 95 அப்படின்னு நம்ம இங்க ஃபைண்ட் பண்ணிருக்கோம். இப்போ P ஓட வேல்யூவும் Q ஓட வேல்யூவும் பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நார்மல் வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். P is equal to பர்சன்டேஜ் இருந்தாவே டிவிஷன்ல நம்ம 100 போட்டுக்கணும். ஸோ 5% 5/100 அப்படின்னு எழுதிக்கலாம். அதே போல Q is equal to 95% 95/100 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா P is equal to 0.05 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா P உடைய வேல்யூ. அண்ட் தென் Q ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா Q is equal to 0.95 அப்படின்னு கிடைக்கும். ஸோ P, Q அண்ட் தென் n வேல்யூ இந்த 3 வேல்யூஸ் கிடைச்சிருச்சு இல்லையா? இப்போ கிடைச்ச இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிக்கலாம். which implies that P of x equal to x which is equal to n value 20. So 20 cx p oda value 0.05 whole power x, q oda value 0.95 whole power 20 minus x.
ஸோ இந்த 3 வேல்யூஸையும் இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணியாச்சு. இப்போ சப்டிவிஷன்ல கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். சப்டிவிஷன் 1 பாருங்க, எக்ஸாக்ட்லி 3 டிஃபெக்டிவ்ஸ், 3 மட்டும் குறைபாடு உள்ளதாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி 3 அப்படின்னு கேட்டதுனால இங்க எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு எடுத்துக்குவோம். அதாவது இந்த ஃபார்முலால எக்ஸுக்கு பதிலாக 3 அப்படின்னு அப்ளை பண்ணணும். ஸோ சப்டிவிஷன் 1 பாருங்க, P of exactly 3 defectives which is equal to P of x equal to 3. ஜஸ்ட் இந்த ஃபார்முலால எக்ஸுக்கு பதிலாக 3 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா which is equal to 20c3 into 0.05 whole power 3 into 0.95 whole power 20 minus 3 equal to 17. இது நம்ம டைரக்டாவே இங்க எழுதிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா 20c3 இது வந்து NCR ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ NCR ஃபார்மேட்ல இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 20ல இருந்து 3 வேல்யூஸை நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கணும். ஸோ 20 into 19 into 18 டிவைடட் பை இந்த 3 உடைய ஃபேக்டோரியல் 3 into 2 into 1 into இந்த வேல்யூ அப்படிங்க காப்பி பண்ணிக்கலாம் 0.05 whole power 3 into 0.95 whole power 17. இப்போ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 3s are 3, 6 3s are 18, 1 2s are 2, 10 2s are 20. And then நீங்க பாத்தீங்கன்னா 10 into 19 into 6 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 1140 அப்படின்னு கிடைக்கும் into 0.05 whole cube. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.000125 அப்படின்னு கிடைக்கும் into 0.95 whole power 17. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.4181 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஃபைனலாக இந்த 3 வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.059579 அப்படின்னு கிடைக்கும். இது நம்ம அப்ராக்சிமேட்டாக 0.0596 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா P of x equal to 3, அதாவது எக்ஸாக்ட்லி 3 டிஃபெக்டிவ்ஸ்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 பாருங்க, குறைந்தபட்சம் 2 பொருட்கள் குறைபாடு உள்ளதாக இருக்க அட்லீஸ்ட் 2 டிஃபெக்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் 2 டிஃபெக்டிவ்ஸ் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ மினிமம் 2 இருக்கணும், 2 விட அதிகமா எவ்வளவு வேணா இருக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இந்த கண்டிஷனுக்கு தான் இங்க வந்து அட்லீஸ்ட் 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சப்டிவிஷன் 2 பாருங்க, P of at least 2 which is equal to P of x less than or equal to 2. எக்ஸோட வேல்யூ மினிமம் 2 இருக்கணும், 2 விட மேக்ஸிமம் எவ்வளவு வேணா இருக்கலாம், பட் 2 விட கம்மியா இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இங்க சிம்பாலிக்கா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். இப்போ எக்ஸோட வேல்யூஸ் பாத்தீங்கன்னா மினிமம் 2 இருக்கணும், மேக்ஸிமம் 20 வரைக்கும் போகும். அதாவது என்னோட வேல்யூ எதுவோ அது வரைக்கும் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஃபார்முலால எக்ஸுக்கு பதிலாக 2 3 4 5 until 20 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது தான் இந்த கண்டிஷனுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். பட் இதோடைய ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். பிகாஸ் எக்ஸோட வேல்யூ 2ல இருந்து 20 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணும்போது இதோட டேர்ம்ஸ் எல்லாமே ரொம்பவும் அதிகமாக போகும். ஸோ இந்த ஒர்க்கை குறைக்கிறதுக்காக எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இந்த கண்டிஷனுடைய ஆப்போசிட் டேர்மை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்டிஷனுடைய ஆப்போசிட் டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா P of x greater than or equal to 2. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 minus P of x less than 2. அதாவது இங்க 2ல இருந்து 20 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, இதுல எந்த வேல்யூ இல்லையோ அதோடைய ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சு டோட்டல் ப்ராபபிலிட்டியான 1ல இருந்து மைனஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற இந்த ஆப்போசிட் ரூல் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரூல் நம்ம யூஸ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ ரொம்பவும் கம்மியாயிடும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் 2, எக்ஸோட வேல்யூ 2 விட கம்மியா இருக்கணும் அப்படின்னா பாசிபிள் வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 1 and 0 இந்த ரெண்டே வேல்யூ மட்டும் தான். ஸோ அந்த ரெண்டு வேல்யூ மட்டும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு வர ஆன்சரை 1ல இருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான இதோடைய ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, which is equal to 1 minus P of x equal to 0 plus P of x equal to 1. அதாவது எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 2 அப்படின்னா அதோடைய பாசிபிள் வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 0வா இருக்கும் இல்லைன்னா 1ஆ இருக்கும். ஸோ இந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 1ல இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலால ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 0 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கணும், which is equal to
1 minus first இந்த formula x க்கு பதிலா 0 apply பண்ணோம்னா 20C0 into 0.05 whole power 0 into 0.95 whole power 20 plus next இதே formula x க்கு பதிலா 1 அப்படின்னு apply பண்ணனும் 20C1 into 0.05 whole power 1 into 0.95 whole power 20 minus 1 equal to 19 அப்படின்னு சேஞ்ச் ஆயிடும். இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம் which is equal to 1 minus 20C0 இது பார்க்கும்போது NC0 அப்படின்ற ஃபார்மேட் இருக்கு. since NC0 இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ இந்த என்டையர் டேர்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க 1 அப்படின்னு வந்துடும். அண்ட் தென் 0.05 ஹோல் பவர் 0 இங்க பவர் 0 இருந்ததுனாவே இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு ஆயிடும். அண்ட் தென் இங்க பார்த்தீங்கன்னா 0.95 ஹோல் பவர் 20 அப்படின்னு இருக்கு. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.3584 இப்படி கிடைக்கும். பிளஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 20C1 அப்படின்னு இருக்கு. இது பார்க்கும்போது NC1 அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கு. சின்ஸ் NC1 இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா N அப்படின்னு வரும். அதாவது N-க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இங்கே N வேல்யூ என்ன இருக்குதோ அதே வேல்யூவை டேரக்டா இங்கே நமக்கு ஆன்சராக வந்துடும். ஸோ இந்த இடத்துல 20 அப்படின்னு வந்துடும். அண்ட் தென் 0.05 ஹோல் பவர் 1 இஸ் அகைன் 0.05 ஹோல் பவர் 1. அதாவது பவர் 1 இருந்தா அதே வேல்யூ திருப்பி ரிப்பீட் ஆயிடும். அண்ட் தென் 0.95 ஹோல் பவர் 19 அப்படின்னு இருக்கு. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.3774 அப்படின்னு கிடைக்கும். which is equal to 1 minus இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு அகைன் 0.3584 அப்படின்னு கிடைக்கும். பிளஸ் இந்த 3 வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அகைன் நமக்கு 0.3774 கிடைக்கும். பிகாஸ் 20 into 0.05 இதோட வேல்யூ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1 அப்படின்னு வந்துடும். ஸோ 1ஓட இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் நமக்கு அதே வேல்யூ இங்கே ரிப்பீட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 1 மைனஸ் இந்த 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.7358 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 1ல இருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 0.2642. therefore P of x is greater than or equal to 2. அதாவது அட்லீஸ்ட் 2க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.2642. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3 பாருங்க. எக்ஸாக்ட்லி 4 டிஃபெக்டிவ்ஸ் அப்படின்னு இங்க கேட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்லி அப்படின்னாவே அதோடைய வேல்யூ டைரக்டா எக்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இங்க எக்ஸாக்ட்லி 4னு கொடுக்காங்க இல்லையா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சப்டிவிஷன் 3 பாருங்க. P of exactly 4 defectives which is equal to P of x equal to 4. just இந்த ஃபார்முலால x க்கு பதிலா 4 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். which is equal to 20C4 into 0.05 whole power 4 into 0.95 whole power 20 minus 4 equal to 16 அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதை வந்து NCR ஃபார்மேட்ல நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 20 into 19 into 18 into 17 அதாவது 20ல இருந்து 4 வேல்யூஸ் டிசெண்டிங் ஆர்டர்ல இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். டிவைட் பை 4 உடைய ஃபேக்டோரியல் 4 into 3 into 2 into 1 into 0.05 whole power 4 into 0.95 whole power 16. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். 1 4s are 4, 5 4s are 20, 1 3s are 3, 6 3s are 18, 1 2s are 2, 3 2s are 6. இப்போ நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா 5 into 19 into 3 into 17 இந்த 4 வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 4845 அப்படின்னு கிடைக்கும். இன்டூ 0.05 ஹோல் பவர் 4 இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.0000625 அப்படின்னு கிடைக்கும். இன்டூ 0.95 ஹோல் பவர் 16 இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.4401 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 3 வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 0.0133 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா P of
x equal to 4, which means exactly 4 defectives கான answer. Next subdivision 4 பாருங்க, find the mean and variance அப்படினு கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு binomial distribution. Since binomial distribution உடைய mean கான formula பாத்தீங்கன்னா np and then variance கான formula பாத்தீங்கன்னா npq. Just n and p values multiply பண்ணனா நமக்கு mean value கிடைச்சிரும் and then npq இந்த 3 values-யும் டைரக்டா multiply பண்ணாவே நமக்கு variance ஓட value கிடைச்சிரும். So subdivision 4 பாருங்க, mean and variance. Since mean உடைய formula பாத்தீங்கன்னா binomial distributionக்கு np அப்படினு வரும், variance ஓட formula npq. Just இந்த values எல்லாத்தையும் இந்த formula apply பண்ணிக்கலாம். First mean value, mean is equal to n into p. n ஓட value 20 into p ஓட value 0.05. So 20யும் 0.05யும் multiply பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற answer பாத்தீங்கன்னா 1 அப்படினு வரும். Therefore mean is equal to 1. And then variance is equal to npq. n ஓட value 20 into p ஓட value 0.05 into q ஓட value 0.95. Since 20யும் இந்த 0.05 multiply பண்ணோம் அப்படின்னா இதோட value 1 வரும். 1 into 0.95 is again 0.95 அப்படின்னு வரும். So 0.95. Therefore variance is equal to 0.95. That's all.